கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் என்னோட கூட கூர்ந்து கவனிங்க. நம்ம ஏற்கனவே தியானம் செய்த சத்தியங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம தியானம் செய்கிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றி தான் இப்போ சபைகள் எல்லாம் ரொம்ப டீப்பாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சபைகள் இப்போ என்ன காலம் ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. இப்போ இயேசப்பாவுடைய வருகைக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வருகை குறித்து நிறைய கடைசி கால கூட்டங்கள்லாம் வைப்பாங்க. இந்த கடைசி கால கூட்டத்தெல்லாம் போயிட்டு கலந்துக்குன்னு இப்போ நிறைய அடையாளங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அடையாளங்கள்லாம் கர்த்தர் சொல்லிட்டார், இவைகளாம் நடக்கும்போது உங்கள் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ஒரு நம்ம அறிந்து கொள்வதற்கான காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நம்ம கொஞ்சம் வேகம் துரிதப்படுத்துவதற்கான அடையாளங்கள் தான் அதுவே தவிர, மற்றபடி அந்த உபதேசங்களை கலந்துக்கினாவே திருப்தி ஏற்பட்டுறக்கூடாது. நாங்கள்லாம் கடைசி கால கூட்டத்தில் போய் கலந்துக்கணும், அந்த திருப்தி ஏற்பட்டுறக்கூடாது. மாறாக நம்ம தயாராகணும். உபதேசம் நம்மை உருவாக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்னது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வருகை, ரகசிய வருகை எதை நோக்கி அப்படின்னா குடும்பம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கை, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில். ஆக கர்த்தருடைய வருகை குடும்பத்தை பேஸ் பண்ணது, கணவன் மனைவி உறவு இதை பேஸ் பண்ணது என்பதை தெளிவாக பார்த்துட்டோம் நம்ம. ஆமேனா? அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையின் மேல் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏந்திரம் அரைக்கிற ஸ்திரீ, குடும்பத்தில் தான் ஏந்திரம் அரைப்பாங்க, அப்புறம் தாயும் மகளும். அதே போல் வயலில் இருக்கிற 2 பேரில் தகப்பனும் குமாரனும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆக குடும்பம் தான் தேவனுடைய கான்செப்ட், நோக்கம். ஏதேன் தோட்டத்தில் குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த குடும்பம் சேர்க்கப்படுவது தான் பூரணம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் இவைகளை நடக்கணும். ஆமேனா? சரி, இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பேஸ் பண்ணியே இன்றைக்கி மிக முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அழைத்தவரை அழையுங்கள், அற்புதம் ஆவீர்கள். இதுதான் சத்தியத்தினுடைய தலைப்பு. இன்னைக்கு நாம் தியானம் செய்ய போகிறது அழைத்தவரை அழையுங்கள், அற்புதம் ஆவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வருகையில் போவது என்பது ஒரு மாபெரும் அதிசயம், அற்புதம், அது மகிமை. ஆமேனா? ஏன்னா மகிமையின் சரீரத்தோடு கூட கடைசிய கால தொனிக்கும் போது, அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகிற அற்புதம், அதிசயம், என்ன மகிமை அடைகிற ஒரு மாபெரும் ஒரு காட்சி அது. அப்படியானால் அந்த சம்பவத்துக்குள்ளே நாம் தயாராக வேண்டுமேனால் நம்மை அழைத்தவரை நாம் அழைக்க வேண்டும். ஆமேனா? அப்போ தான் நம்ம அற்புதமாக முடியும். ஆமேன் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? நல்லா சந்தோஷமாக இருக்குது. வசந்த தியானம் பண்ணுங்க. என்ன வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்துருக்குற? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இந்த மாதம்? என்ன வாக்குத்தத்தம்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படின்னா என்னது அது அர்த்தம்? இயேசு ராஜாவோட ஆளுகை செய்ய போகிறேன். அப்போது அந்த ஒரு பட்டணம், மதில் சூழ்ந்த பட்டணம் இருக்குது அப்படின்னா அங்கே ஆளுகை இருக்கிறது. அந்த மதில் சூழ்ந்த பட்டணம் அப்படின்னாவே பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் என்னன்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கல, இந்த மாதம் நம்ம பார்க்கல, பொதுவாகவே நமக்கு தெளிவாக பார்த்தோம். அந்த பட்டணத்துக்குள்ளே பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷம் என்னது? தேவாலயம். ஐயா, என்னது? என்ன இருக்குது? தேவாலயம் ஏது? மகிமையின் சரீரம். ஆமேனா? இந்த மாதம் வாக்குத்தத்தம் நம்ம என்ன பார்த்தோம்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்பது என்னுடைய மாம்சம். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்பது மரணம். ஆக அதை தாண்டி சியோன், எருசலேம், சியோனுடைய அந்த சியோன் மலையில் தான் தேவாலயம் இருக்குது. ஆமேனா? அதை தானே பார்த்த ஈஸியாக புரிஞ்சிக்க தேவையில்லையா? ஆமேனா? கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த மகிமைப்பட்டாங்க. தேவாலயம் என்பது மகிமையின் சரீரம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த மாம்ச சரீரம் அப்படியே மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து தேவனோடு கூட நித்திய காலமாக ஆளுகை செய்ய போகிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை அழைத்தவரை நாம் அழைக்க வேண்டும். அப்படி அழைத்தால்தான் நாம் நானே அற்புதமாக மாறுவேன். தேவன் நம்மை படைத்தது எதுக்காகனா, நம்மை அதிசயமாக, நம்மை அற்புதமாக மாற்றுவதற்காகத்தான். என்னது அற்புதம்? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சிருஷ்டி கர்த்தராகிய தேவாதி தேவனை சிருஷ்டியாகிய நான் மகிமை அடைந்து பார்ப்பது என்பதுதான் அற்புதம், அதிசயம். உண்மையா இல்லையா?
ஆமென் சொல்லுவாமா? எதுங்க அற்புதம், எது அதிசயம்? என்னை படைத்தவரை நான் பார்க்க போகிறேன், முகமுகமாய் தரிசிக்க போகிறேன். இந்த அற்புதம் நடக்கணும்னா என்னை அழைத்தவரை நான் அழைக்க வேண்டும். எத்தனை பிள்ளைங்களுக்கு வாலி பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக கேட்டுங்கன்னா ரொம்ப முக்கியமானது. என்னை அழைத்தவரை நான் அழைக்க வேண்டும். நான் டைரெக்டாக நான் சத்தியத்துக்குள்ளே வந்துடுறேன். என்ன வாசிங்க பார்க்கலாம். இப்போ ரொம்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். எப்படி நம்ம மறுரூபம் அடைய போகிறோம்னு சொல்லி இதில் பயங்கரமான சத்தியங்கள் நமக்கு உண்டு. வாசி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உங்க கல்யாணத்துக்கு ஏசப்பா அழைச்சீங்க? எத்தனை பேர் உங்க கல்யாணத்துக்கு, அதாவது உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கு மத்தியில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை அழைத்திருக்கிறீர்கள்? அழைச்சிங்களோ இல்லையோ கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேனா நீங்கள் அற்புதமாவீர்கள். ஆமேன். எப்படின்னு பார்க்கலாமா? சரி கவனிங்க. 3ஆம் நாளிலே, அது என்ன 3ஆம் நாளிலே? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இயேசுவின் தாயம் அங்கே. 3ஆம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமை, முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் நாள் என்பது திங்கட்கிழமை, 3ஆம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமை. ஏன் இந்த இடத்துல 3ஆம் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எல்லா வரையும் அப்புறம் பார்க்கலாம். இங்கே என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ இயேசுவின் தாய் அங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்ட மரியாள் அம்மா, அன்னை மரியாள் அங்கே இருந்திருக்கிறாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது இயேசுவின் தாய் அங்கே இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அன்னை மரியாளுடைய சொந்தக்கார், இயேசுராஜோடைய சொந்தக்கார கல்யாணமாக இருக்குது ஆல்ரெடி. இப்போ அப்போல்லாம் முன்னாடிலாம் கல்யாணம் நடக்கும்போது எல்லாருமே சொந்த பந்தெல்லாம் போயிட்டு அங்கேயே நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக கலகலகலன்னு இருக்கும். அதான் என்னடா கல்யாண குடும்பம், கல்யாண வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நினச்ச கூட பார்க்க முடியாது. அதுக்கு பசங்க வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபையில் எப்படிப்பட்ட காரியங்களையும் தேவன் நடத்துவாராக. ஆமேனா? இப்போ இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ சீஷர் அப்படின்னா இந்த அழைப்பு எப்போ வந்திருக்குது அப்படின்னா, இயேசுராஜா போய் ஞானஸ்தன் எடுத்துக்கின்னு என்னை பின்பற்றி வாங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவாக்குவேன் என்று சொல்லி பேதுரு, அந்திரேயா, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இவங்களை அழைச்சி கொஞ்சம் சீஷராக இருக்கிறாங்க. அந்த கேப்பில் இந்த கல்யாணம் நடக்குது. இந்த சம்பவத்தில் முதலாவது அற்புதமாகிய இந்த தண்ணீரை திராட்சரசமாக்குற அற்புதம் இந்த முதலாவது அற்புதம் என்று இங்கே வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேனா? முதலாவது அற்புதம் என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து வாசிமாத 4 வசனம் வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அந்த பாருங்க, யூதருடைய கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பாடு என்ன, அப்பத்தை நிறைய கொடுப்பாங்க. அப்பம், பழங்கள், அங்கே கறி நல்லா இருக்கும். அப்போ யூதருடைய கல்யாணத்தில் கண்டிப்பாக மாட்டுக்கறி கன்ஃபார்மாக இருக்கும். பொதுவாகவே ஆடுலாம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட மாடு, ஆடு இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு எப்போவுமே கடைசியில் என்ன செய்வாங்கன்னா திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் கல்யாணத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக நல்ல ஹை குவாலிட்டி திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தரம் குறைந்ததை அப்படி கொடுத்துனே இருப்பாங்க. ஏன்னா திராட்சை ரசத்தை கொடுத்துக்கினே இருப்பாங்க. திராட்சை ரசம் யூதர்களுடைய கல்ச்சரில், அவர்களுடைய உணவு, அன்றாட உணவில் கண்டிப்பாக திராட்சை ரசம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷித்த நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் நடக்கும்போது அவருடைய வீடுகளில் கண்டிப்பாக இந்த திராட்சை ரசம் பரிமாறுவார்கள். இப்போ திராட்சை ரசம் பரிமாறுறாரு மணமகன் விருந்தினருக்கு. ஆனால் திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. இப்போ இயேசுவின் தாய் அன்னை மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். நல்லா கவனிங்க, இது ஏசப்பாவுடைய சொந்தக்கார கல்யாணம் அப்படின்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கல்யாணத்தில் பந்தி விசாரிப்புக்காரங்களாம் இருக்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்டாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கான்ட்ராக்ட் நீங்கள் பண்ணுங்க, அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அங்கே, நீங்களே எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு சொல்லி. இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, பந்தி விசாரிக்கிறாங்க. இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டதும் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் போய் யார்கிட்ட சொல்லியிருப்பான், கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான்? மணமகனை கூப்பிட்டு
எப்பா இந்த மாதிரி திராட்சை ரசம் காலிப்பா என்னப்பா பண்ணுறதுன்னு சொன்னும் போது மணமகன் கையை பெசங்கி நின்று இருப்பான். இப்போ அன்னை மரியாள் வந்து இவங்க ரொம்ப நெருங்கின உறவாக இருந்ததுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் அன்னை மரியாளுக்கு போயிருக்கு. புரிஞ்சிக்க முடியுதா? ரொம்ப நெருங்கின உறவு. ஐயோ, இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப நெருங்கின உறவாக இருந்து இந்த மாதிரியான ஒரு சங்கடமான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நம்மளாம் அப்படியே பதறி, ஐயோ எவ்வளோ பெரிய அவமானம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பதறும் இல்லையா? அப்போது இந்த நியூஸ் வந்து அன்னை மரியாளுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இவங்களுடைய ரொம்ப நெருங்கின உறவு, இவங்க ரொம்ப நெருங்கின உறவு. அப்போ அதனால தான் வந்து அன்னை மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுராஜாவை பார்த்து திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, அன்னை மரியாளுக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தெய்வம், அவர் தேவன், கர்த்தர், அவருடைய தெய்வீகத்தை அவர்களுக்குள்ள உணர்ந்திருக்க முடிஞ்சுதான் நாம் பூர்ணமாக உணரல, ஆனால் உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அநேக சங்கதிகளை தங்கள் இருதயத்தில் வைத்து தியானம் செய்தார்கள் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் இவரால் எல்லாம் முடியும் என்பதை குறித்து அவங்க அறிந்தவர்களாக தான் இயேசுராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் போகிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்றதுக்கு 4 வசனத்தில் அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல தம்முடைய தாயை பார்த்து ஸ்திரியே என்று தான் கூப்பிடுறாரு. இதில் நிறைய பேர் வந்து இல்லை இயேசு அப்படி கூப்பிடல அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு என்ன மேடம்னு கூப்பிட்றாரு, கண்ணியமாக கூப்பிட்றாரு. அங்கே கண்ணியமாக தான் கூப்பிட்றாரு. அதுக்கு என்னென்னமோ வியாக்கியானம் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அங்கே ஸ்திரியே அப்படின்னு கூப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக ஸ்திரியின் வித்தாக அன்னை மரியாளுடைய வயிற்றிலே வந்து அவர் பிறந்து 30 ஆண்டு காலம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென் சொல்லுவோமா? 30 ஆண்டு காலம் அவர் நியாயப்பிரமாணத்துடைய நீதியை நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. அதனால் தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தபோது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவகுமாரனாக பூரணமாய் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறிலிருந்து தேவனுடைய வேலையை செய்யும்படி, தேவ சித்தம் செய்யும்படி. இந்த இடத்துல ஸ்திரியேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் தேவகுமாரன்மா, ஸ்திரியே இவ்வளோ காலம் நான் 30 ஆண்டு காலம் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து உங்களுக்கு தேவையான தேவைகளை செய்து முடித்தேன், உண்மைதான். ஆனால் இப்போது என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறேன். என் பிதாவின் சித்தத்தை எப்போதும் நான் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆக என் வேலை இன்னும் வரவில்லை என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரணம் என்ன என்று சொன்னால், அவர் சிலுவையிலே பலியாகி மனுக்குலத்திற்காக தேவ சித்தத்தை பூர்ணமாக செய்து முடித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தேவனால் உயர்த்தப்பட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட அந்த நேரம் இன்னும் வரவில்லை. புரிஞ்சு போச்சா? அதனால நான் என் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்வேன் என்று சொல்லி அங்கே ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆமேனா? ஆனால் அன்னை மரியாள் ஒரு காரியத்தை இங்கே செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, கண்டிப்பாக கர்த்தர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை செய்ய போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக வேலைக்காரங்களை கூப்பிட்டு, இந்த பாரு இப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது, அது இவங்களுடைய சொந்தக்காரு, அது ஒரு நெருங்கின சொந்தக்காருடைய கல்யாணம்னு சொல்லி. அதனால தான் அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு, இந்த பார் அவர் என்ன சொல்கிறத செய்யின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமென். வேலைக்காரர்களுக்கு தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இந்த அம்மாவுக்கு அதிகாரம் இருக்கு அந்த வீட்டில். ஆமேனா? சொல்றது புரிஞ்சு போச்சா? அப்போ வேலைக்காரங்களை கூட்டு, இந்த பாருங்க நான் சொல்றதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும். என்ன சொல்லணும்? அவர் என்ன சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அவனு போயிருச்சு. ஆமேன். அப்போ வேலைக்காரங்க என்னது, ஒரு பொம்மை மாதிரி, அவர் என்ன சொல்கிறத செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அது நல்லதா கெட்டதா ஏன் எதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த மைண்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். 6வது வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த குடத்தில் பார்த்தீங்கன்னா 20 to 25 கேலன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அது மேக்ஸிமம் பார்த்தா 80 to 100 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் ஒரு கற்சாடியும். ஏறக்குறைய 600 லிட்டர் வச்சுங்களேன். 6 கற்சாடி அங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை கற்சாடி? 6 கற்சாடி அங்கே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய 6 கற்சாடி அந்த கல்யாண வீட்டில் இருக்குது. திராட்சை ரசம் இல்லை. மணமகன் இப்போ கையை பெச நிற்கிறாரு. ஐயோ நம்ம இன்னும் அநேக பந்தி விசாரிப்பு அநேக காரியங்கள் இருக்குது, நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. இயேசு வேலைக்காரரை நோக்கி,
இயேசு வேலைக்காரரை நோக்கி நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பி அவர்களை நிறைய நிரப்பினார். சொல்லுங்க எப்படி நிரப்பினாங்களா? சொல்லுங்க எப்படி நிரப்பினாங்கம்மா? நிறைய, அந்த ஜாடி நிறைய நிரப்பினாங்க. அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார். நல்லா புரிஞ்சுங்க, இது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. அவங்க ஒரு வேலைக்காரங்க. அந்த அம்மா முழு அதிகாரம் மரியாள் அம்மாக்கு இருக்குது. இப்போ திராட்சை ரசம் இல்லை. பந்தி விசாரிப்புக்காரன் வேலைக்காரர்களை பார்த்து திராட்சை ரசம் எடுத்துன்னு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, திராட்சை ரசம் இல்லைங்கன்னு இவங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு. ஆனால் இப்போ இயேசுராஜா என்ன பண்றாருன்னா, தண்ணியை நிரப்புங்கிற தண்ணியை மொண்டு போன்றாரு. அவங்க கேட்டது திராட்சை ரசம். ஆனால் இவர் தண்ணியை ஊற்றி தண்ணியை மொண்டு போன்னு சொல்றாரு. எவனா மொண்டு போவானா? நமக்கு என்ன வேலை? இவர் ஊற்ற சொன்னார், ஊற்றணும். மொண்டு போன்னு சொல்றாரு, மொண்டும் போகிறோம். அவ்வளோதான். ஏன்னா மரியாள் அம்மா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டில் அதிகாரம் இருந்திருக்கு. ஆமேனா? புரிஞ்சு போச்சா? ஏன்னா இவங்க பெரிய, இந்த வேலைக்காரங்க பெரிய விசுவாசிங்க. அவங்க அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வேலை செய்ய வந்துக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள் இருந்தாலும் இயேசுவை நாம் அழைப்போமே ஆனால், ஆமேன் சொல்லுங்க, இயேசு ராஜாவை நாம் அழைத்திருப்போமே ஆனால், அந்த நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க அவர் வல்லமையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு தான் சொல்லிட்டேன், உங்க வீட்டில் ஏசப்பாவை அழையுங்க. காலையில் போயிட்டு ஏசுராஜான்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க, ஏசப்பா எங்க வாழ்க்கையில வாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அவர் அற்புதம் செய்வதற்கு ஏதோ ஒரு பாத்திரம் அங்கே தேவை. நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அங்கே 6 கற்சாடி இருக்குது. தண்ணியை நிரப்பிட்டாரு, ஃபுல்லா நிரப்பிட்டார். நிறைய நிரப்பினார்கள். இதெல்லாம் முக்கியமான, நிறைய நிரப்பினார்கள். ஓகே, நிறைய நிரப்பிட்டாங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள். ஆமேனா? என்னங்க ஆண்டவரே, என்னங்க அவங்க திராட்சை ரசம் கேட்டாங்க, நீங்க தண்ணியை நிரப்பிட்டு தண்ணியை மொண்டு போங்க சொல்றீங்களே. சொன்னவர் நான். ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க கையில் எதுவுமே இருக்காது. என்ன இருக்குதோ கையில் வச்சுன்னு நம்ம ஆட்கள்லாம் பழமையெல்லாம் சொல்லுங்க, வெறுங்கையில் முழம் போடாத, அப்படித்தானே? நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட ஒன்றுமே வேணாம், இயேசு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. என் கூட, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் என் இயேசு இருக்கிறார். என் குறைவைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் அவரை நான் அழைத்திருக்கிறேன். ஆமேன். ஏன்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கல்யாணத்துக்கு. ஆமேனா? அப்போ அடுத்த வசனம் வாசிங்களேன். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எல்லாம் கவனிங்க. இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த 6 கற்சாடி நிறைய தண்ணியை நிரப்புங்க. ஏறக்குறைய 600 லிட்டர் தண்ணீரை நிரப்பிட்டாங்க. நிரப்பி தண்ணியை மொண்டும் போய் எடுத்துன்னு போயிட்டு பந்தி விசாரிப்புக்காரங்கையில கொடுத்ததும் ஊற்றும் போது அது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி இருக்கிறது. ஆமேனா? நல்லா கவனிங்க. ஆக்சுவலா இந்த திராட்சரசமாய் மாறினது இவன் மொள்ளும் போது கூட தண்ணீரை தான் இருந்திருக்கு. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, அந்த திராட்சை ரசம், 9ஆம் வசனம், அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட. ஆமென், ஆமென். இந்த வேலைக்காரங்க மொள்ளும் போது எப்படிதான் மொண்டுக்கிறாங்க? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. திராட்சை ரசம், நல்லா கவனிங்க, ஜாடியில தண்ணீரை நிரப்புன்னு சொல்லிட்டாரு. தண்ணீரை ஊத்தும் தண்ணீராவே இருந்திருக்குது. ஆனா இவன் மொண்டும் போய் பந்தி விசாரிப்புக்காரனுக்கிட்ட கொடுக்கும் போது தான் திராட்சை ரசமா ஊத்துது. எல்லாரும் சொல்லுங்க. ஆக மொண்டது மொள்ளும் போதே அவன் தண்ணீர் தான் மொண்டிருக்கிறான். என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேனா? இப்போ இவன் என்ன செஞ்சுட்டான்னா, எடுத்துட்டு போயிட்டு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாறி பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்து என்ன பண்ண, டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். என்னப்பா முன்னாடி இப்போ திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னோம், கடகடன்னு மணமகன் எங்கேயே போய் கரெக்ட் பண்ணிட்டாரு, லைன் பண்ணிட்டாரு, எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணா, இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமான திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட் டைம் பரிமாறுவாங்களே அதே டேஸ்ட். ஏன்னா கடைசியில் இதனால் பந்தி விசாரிப்பு முடிகிற நேரம்,
கடைசியில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு குறைஞ்சதை தான் கொடுப்பாங்க. ஆனால் அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளவு டேஸ்ட்டு, இவ்வளவு ருசி உள்ள இந்த முதல் தரமான, நல்லா கவனிங்க, பெரிய நல்ல டேஸ்டெல்லாம் மாறல, முதல் தரமான இதுக்கு முன்னாடியே கொடுத்த அந்த திராட்சரசம் போலவே மாறி இருக்குது. இவ்வளவு நேரம் இந்த திராட்சரசத்தை நீ எங்கே வச்சிருந்தேன்னு யாரை கூப்பிட்டு கேட்டான்? மணமகனை கூப்பிட்டு. சொல்லுங்க, யாரை கூப்பிட்டு? மணவாளனை அழைத்து. சொல்லுங்க, யாரை அழைத்து? மணவாளனை அழைத்து கேட்கிறான். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென் சொல்லுங்க. எப்பா இதுவரைக்கும் சொல்லுங்க, என்ன ரசம்? என்ன ரசம் பா? நல்ல ரசத்தை வச்சிருந்தீங்கப்பா. இது கடைசி நேரத்தில் பந்தி பரிமாறுகிற நேரம்தான். இப்போ ருசி குறைந்தது பரிமாறணும். ஆனால் நாங்கள் கேட்டபோது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னு கையும் பிசைஞ்சிங்க. ஆனால் இப்போ மட்டும் இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீர்? நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்? நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்? ஆமேனா? ஆமேனா? யாரை பார்த்து கேட்குறாங்க? மணவாளனை பார்த்து கேட்குறார். 11ஆம் வசனத்தில் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து. என்ன அற்புதத்தை? என்ன அற்புதம்? இயேசு ராஜா செஞ்ச ஃபர்ஸ்ட் அற்புதம் இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறின அற்புதம். கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறின அற்புதம். ஆமீன் சொல்லுங்க. இந்த முதலாவது அற்புதத்தை அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆக இயேசு ராஜா நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரேயானால் எப்பேற்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கி முடித்து நம்மை மகிமைப்படுத்த, அவருடைய மகிமையை நாம் காணும்படி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவர். ஆமென். எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆமென் சொல்லாமா? சரி கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான், 4 சுவிசேஷ புத்தகங்களும் சாதாரணமான புத்தகம் அல்ல. 4 சுவிசேஷ புத்தகத்திலுமே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பின்னணி பழைய ஏற்பாடு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே வைத்த அந்த காரியத்தில் அவர்கள் செய்த பாவத்தை எப்படி இவர் விமோச்சனம் செய்தார், எப்படி பாவ பரிகாரத்தை செய்தார் என்பதை குறித்த ரகசியங்கள் மட்டுமே அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அதுக்கு பிற்பாடு மற்ற பரிசுத்தவான்கள் தேவனுடைய தாசர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆனாங்களோ அதனுடைய பூரணமாக அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா, நல்லா கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தராகிய தேவன் சொல்ல போனால் இருவரையும் ஆதாம் ஏவாளையும் அங்கே என்ன பண்ண ஏதேன் தோட்டத்தில் 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிரதான நோக்கமே என்ன நோக்கம்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணம் செய்து வச்சுட்டு இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஒரு திராட்சரசமாக மற்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு திராட்சை ரசமாக இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார். திராட்சரசம் என்பது அநேகரை களிப்பாக்கும். திராட்சரசம் என்பது, நல்ல கவனிங்க, விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படும் திராட்சரசம் அநேகரை மாம்சம் உள்ளவரை களிப்பாக்கும். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 10:19 எடுத்து வாசிங்க வேகமா. பிரசங்கி 10:19 வாசிங்க. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். எல்லா கரங்கள் தாமே சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சரசம் என்னாக்கும்? ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். நல்லா கவனிங்க. அதே சமயம் திராட்சரசம் எதற்கு ஒப்பனை? திராட்சரசம் எது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புது உடன்படிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புது உடன்படிக்கை தான்
இந்த திராட்சரசம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் அவர் திராட்சரசத்தை எடுத்து எப்படிப்பட்ட உடன்படிக்கை கொடுத்தார் 26வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 26வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நால்வருக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, கொஞ்சம் விஷயத்துக்கு வாங்க. இப்ப ஆண்டவர் இந்த திராட்சரசத்தை எடுத்து அவர் அந்த ராபோஜனம் இருந்த அந்த இரவுல தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இது முதல் என் பிதாவின் ராஜ்யத்திலே நவமானதாய் நான் உங்களோட கூட நான் புசிக்கிற வரைக்கும் இந்த திராட்சரசத்தை நான் புசிப்பது பானம் பண்ணுவது இல்லை என்று சொல்லிவிட்டார். நல்லா கவனிங்க. திராட்சரசம் எதை குறிக்கிறது என்றால் மாம்சமானோரை களிப்பாக்கும். இந்த உலகத்தில் நான் தேவனுடைய பிள்ளையாக நான் போய் நிற்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற என் சகோதரிகளை நான் களிப்பாக்க வேண்டும். அவர்களை என் சகோதரர்களாக என் சகோதரிகளாக நான் பாவிக்க வேண்டும். இதுதான் நீதிமான், இதுதான் திராட்சரசத்தின் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னா திராட்சரசமாக நான் மாற வேண்டும். இது அற்புதமாக மாற வேண்டும். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி, ஆதாமுடைய விலா எலும்பு ஒரு கூடு எலும்பு கூடு மார்பில் இருந்து எலும்பு கூடை எடுத்து அப்படி ஏவாளை உருவாக்கி அங்கே வச்சுட்டு ஆண்டவர் காட்டின உடனே ஆதாம் என்ன சொல்லிட்டார்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி என்கின்ற பார்வை ஆதாமுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த ஆதாமை இந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் அழைத்து கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, சொல்லுங்க பார்க்கலாம், யார் அழைத்து வந்தது? ஏதேன் தோட்டத்தில் யார் அழைத்து கொண்டு வந்தது? தேவனாகிய கர்த்தர், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு வந்தார். ஆதாமை அழைத்து கொண்டு வந்தார் என்றால் என்ன அர்த்தம்? என்னை சிருஷ்டித்தவர், என்னை சிருஷ்டித்த என் சிருஷ்டிகர்த்தர் ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவர் என்னை நீதிமானாக, நான் திராட்சரசமாய் என் சகோதரிகளுக்கு நான் திராட்சரசமாய், மாம்சமானவர்களுக்கு ஜீவனுள்ளோருக்கு ஒரு களிப்பாக, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நான் மாறும்படிக்கு என் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். இப்போ நான் என்ன செய்யணும்னா அவரை அழைக்க வேண்டும். நல்லா கவனிங்க, என்னை அழைத்தவரை நான் அழைத்தால்தான் நான் திராட்சரசமாக மாறிவிடுவேன், அற்புதமான திராட்சரசமாக மாறிவிடுவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆதாமை படைத்தது ஏதேனுக்கு வெளியே, தோட்டத்துக்கு வெளியே, ஏதேன் என்கின்ற நாட்டில் தோட்டத்துக்கு வெளியே படைச்சார். ஆனால் ஆதாமை தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு, தோட்டம் என்பது குடும்பத்தை காண்பிக்கிறது, தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து தோட்டத்தில் தான் ஏவாளை உருவாக்கி அங்கே நிறுத்துறார். உடனே அவர் என்ன சொல்றாருனாக்கா 23வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள். நல்லா கவனிங்க, கணவன் மனைவி உறவு, இந்த உறவுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த ஆதாம் சிலுவையில் மரிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரிக்க வேண்டும். இந்த உபதேசத்தை நல்லா கவனிங்க, இந்த உபதேசத்தை கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும், கிறிஸ்து மனுக்குலத்திற்காக ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும், கிறிஸ்து இயேசு ஆதியும் அந்தமுமானவர் என்கின்ற இந்த உபதேசத்தில் இந்த ஆதாம் நிரப்பப்பட்டு, இந்த கற்சாடி என்பது மனிதனை காண்பிக்கிறது, பாத்திரம். இந்த கல் 6 என்பது மனுஷனை காண்பிக்கிறது, மனுஷனை குறிக்கிறது. 6வது நாளிலே ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த நோக்கம் என்னவென்றால்,
இந்த மனிதனை நான் அற்புதமாக வடிவமைக்க போகிறேன். எப்படிப்பட்ட வடிவமைப்புனா, தேவனுடைய பிள்ளையாக, ஜீவனுள்ளோரை எல்லாம் களிப்பாக்க கூடியவனாக, ஜீவனுள்ளோரை எல்லாம் தன் சகோதரனாக தன் சகோதரியாக பார்க்கிற பார்வை இவனுக்குள்ளே வர வேண்டும். அப்படியானால் இந்த ஆதாம் என்கின்ற கற்சாடியில என்னுடைய உபதேசமாகிய தண்ணீரை நிரப்ப வேண்டும். ஆமெனா? பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே, 8ஆம் வசனம், 8ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பகல்ல குளிர்ச்சியான வேளையிலே, நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமோடு வந்து உபதேசம் கொடுத்தார். இந்த உபதேசத்தை நீ கேட்டு, ஆதாம் இந்த உபதேசத்தை நல்ல, என்ன உபதேசம்? சிலுவையை பற்றின உபதேசம். இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், இது நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நானே, நான் மாம்சத்திலே வந்து என் பிதாவாகிய தேவனுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்தி உனக்காக நான் சிலுவையில் மரித்தே ஆக வேண்டும், ஏனென்றால் என் தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். உலகம் அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆதாமே, கற்சாடியே, ஆமெனா, நான் வணைந்த பாத்திரமே, என் தண்ணீரை, என் உபதேசத்தை உனக்குள்ளே ஊற்றி வைத்துக்கொள். உனக்குள்ளே வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். உனக்குள்ளே நான் கொடுக்கிற சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலன். அந்த கல்யாண வீட்டிலே ஆதாம் ஏவாளுக்குள்ளே இடையிலே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நான் நடுவாக நிற்க வேண்டும். ஆதாமே, நீ என்னோடு சிலுவையில் மரித்தால் தான் உன்னுடைய மனைவியை மனைவியாக பார்க்க முடியும், இன்னொரு பெண்ணை திராட்சரசமாய் களிப்பக சகோதரனாக பார்க்க முடியும். ஏவாளே, உனக்குள்ள என் உபதேசத்தை நிரப்பி, அப்பா, தண்ணீர் எதை காண்பிக்கிறது? வசனம். ஆமெனா? தண்ணீர் எதை காண்பிக்கிறது? வார்த்தை. அதாவது சிலுவையை பற்றின உபதேசம். அதில் ஃபுல்லாக நீ நிரப்பு. நான் கொடுக்கிற உபதேசத்தில் நிரப்பு. உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொள். சிருஷ்டி கர்த்தர் இந்த ஆதாமை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து உபதேசிக்கிறார், தண்ணீரினால் நிரப்புகிறார். இந்த வேத உபதேசம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய உபதேசம், பைபிள் வசனம் அல்ல, டாக்ட்ரின், தேவனை பற்றின ரகசியம், சிலுவையை பற்றின உபதேசம். இந்த உபதேசத்தை எடுத்து ஆதாமுக்குள்ள நிரப்பனா, ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா, நான் நிரம்ப முடியாது, உம்முடைய வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லி அவர் இந்த உடன்படிக்கையை உடைத்து விட்டு ஒரு ஆணாக, தேவனுடைய ஆணாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். நல்லா கவனிங்க. நீ என்னோடு சிலுவையில் மரித்தால் தான் உன் மனைவியை நேசிக்க முடியும். நீ என்னோடு, ஏவாளே, நீ என்னோடு சிலுவையில் மரித்தால் தான் உன் கணவனை நேசிக்க முடியும். தேவன் இந்த உலகத்தில் அவர் படைத்த நோக்கமே குடும்பம். அந்த குடும்பத்தில் என்ன செய்யணும்னா, உபதேசம் நல்லா நிரம்பி இருக்கணும். நீ வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்பும் என்னவென்பதை நீ ஆராய்ந்து 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 பார்த்து தண்ணீரினால் உன் ஜாடியை, உன் கற்சாடியை நீ நிரப்பினால்தான் அது ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உன் சகோதரத்தில் போகும்போது அது உன்னை களிப்பாக்கும். திராட்சரசமாய், அற்புதமாய், சகோதர சிநேகமாய். ஏனென்றால் திராட்சரசம் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். முகமலர்ச்சியை கொடுக்கிற எண்ணெய் மனமகிழ்ச்சியை கொடுக்கிற திராட்சரசம் என்று 104ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 104:15 வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சரசம் என்பது மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக்கணும். அதாவது சகோதர சிநேகம். ஆனால் உன்னுடைய மனைவியை உன் மனைவி என்று பார்க்க வேண்டும், உன் கணவனை உன் கணவன் என்று பார்க்க வேண்டும், மீதி எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்க வேண்டும்.
சொல்ல போனால் மனைவியும் கணவனும் கூட சகோதரர்களே. ஏன்னா எனக்கும் என் பிதா பிதா தான், என் மனைவிக்கும் பிதா பிதா தான். ஆக இந்த சகோதர சிநேகம் என்பதுதான் இந்த திராட்சரசத்தினுடைய வெளிப்பாடு. உனக்குள்ள இந்த ஜாடிக்குள்ள தண்ணீர் நிரம்பி இருந்தால்தான் உபதேசம் என்கின்ற சிலுவையை பற்றின உபதேசம் என்கின்ற இந்த தண்ணீர் நிரம்பி இருந்தால்தான் உன் சகோதரத்தில் போகும்போது திராட்சரசமாய் மற்றவர்களை களிப்பாக்கும். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சுது? உனக்குள்ள சிலுவையை பற்றின உபதேசமாகிய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினால் இந்த 6 கற்சாடி ஆகிய 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாகிய என் ஆத்மாவில் இந்த வேதத்தினுடைய உபதேசம் புரிஞ்சு போச்சா? அம்மா கவனி, வாலிப பிள்ளைங்க கவனிங்க. என் தேவன் கொடுத்த கணவன், என் தேவன் கொடுத்த மனைவி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது டாக்டரின் முடிஞ்சு போச்சு. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரே படுக்கையில் இருக்கிற அவருடைய வருகை படுக்கையை சம்பந்தப்பட்டது, குடும்பத்தை சம்பந்தப்பட்டது. அப்போ அவருடைய ஒரே நோக்கம்னா உன் மனைவியை நேசிக்க முடியுமா? அவள்தான், ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு கணவன். ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா என் மனைவின்னு சொல்லிட்டான். இடையில கிறிஸ்து இயேசுவை நிறுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த டாக்டரின் என்னவென்றால் உன் இளவயதின் மனைவிக்கும் உனவுக்கும் நான் நடுவாக இருக்கிறேன். இதுதான் உபதேசம். நான் ஆதி, நான் அந்தம். உன்னை அழைத்திருக்கிற நான், நல்ல கவனி, உன்னை அழைத்திருக்கிற நான் என்ன சொல்லுகிறேன்? என் உபதேசத்தில் நிரம்பு. கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு பாவத்தில் விழுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உபதேசத்தில் நிரம்பல. பயப்படாதீங்க. நீங்க இந்த உபதேசத்தில் நிரம்பிட்டீங்கன்னா நீங்க திராட்சரசமாய் அற்புதமாய் மாற்றப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷனை படைச்சிட்டு இன்ன வரைக்கும் நல்லதுன்னு சொல்லலை. மனுஷனுக்கு அழிவே கிடையாது, மனுஷனுக்கு அழிவே இல்லை, மனுஷன் அழிய முடியாது. ஏனென்றால் மனுஷன் தேவசாயில உண்டாக்கப்பட்டவன். அதனால தான் ஒன்று பரலோகத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். நரகத்தில் அழிவு கிடையாது, நரகம் அழியாது. நரகம் ஏனென்றால் இவன் மனைவியை நேசிக்கல, இவன் கணவனை நேசிக்கல. ஏன்னா சிலுவையில் இவன் மறிக்கல. உபதேசம் உன்னை சிலுவையில் மறிக்க வச்சிடும். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தான் அந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 2:17. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். இல்ல, அப்ப அதுக்கு முன்னாடி வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் 14 ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும். இதாங்க உபதேசம். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை படைச்ச நோக்கம் என்னன்னா, நீ ஏவாளை பார்க்காத, நீ ஆதாமே ஏவாளே நீ ஆதாம பார்க்காத, கர்த்தரை பார். அவ்வளவுதான். நான் சாகணும், உன் மாம்சத்துக்கு நீ செத்து. புரிஞ்சு போச்சா? குடும்பத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால்தான் அவர் ஊழியத்துக்கு வந்து நேர கல்யாண வீட்டுக்கு போயிட்டார். புரிஞ்சு போச்சா? இப்ப ஏதேன் தோட்டத்தில் பண்ணப்பட்ட கல்யாணத்தில் கிறிஸ்து இயேசுவோடு இருந்த உடன்படிக்கை உடைத்து விட்டார்கள். கிறிஸ்து இயேசு பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே அவர் வந்து உபதேசித்த அந்த உபதேசத்தினால ஆதாம் நிரப்பப்படவில்லை. இந்த உபதேசம் ஆதாமுக்குள்ளே நிலைநிற்கவில்லை. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆதாம் கெட்டு போய்விட்டார். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் ஏன் மரிக்க வேண்டும், எனக்காக அவர் ஏன் மரிக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தினால இந்த ஜாடி நிரப்பப்பட்டிருக்குமே. ஆனால் அது அதிசயமாய் மற்றவர்களிடம் போகும்போது திராட்சரசமாய் மற்றவர்களுக்கு களிப்பாக இருக்கும். உன்னை நினைச்சா மற்றவங்களுக்கு சந்தோஷம் வரணும், உன்னை நினைச்சா கோபம் வரக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உபதேசம் தான் தண்ணீர். இன்னை வரைக்கும் மனிதனை நல்லது அப்படின்னு சொல்லல. ஆனா பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை பார்த்து நல்ல ரசத்தை, கையதட்டி, இதுவரைக்கும் நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்? அப்படியானால் கர்த்தர் இனிமே தான் சொல்ல போறார், நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, அன்பாய் சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. நல்லது அப்படின்னு கர்த்தர் இனிமே தான் நம்மளை பார்த்து சொன்னா தான் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாக இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் நல்லது நல்லது என்று சொன்னார். ஏன் 3ஆவது நாளில் அந்த கலிலேய உள்ள கானா ஊரில் ஏன் கல்யாணத்துக்கு அவர் போனார் அப்படின்னு சொன்னாக்கா,
ஏன் அந்த 3வது நாள் அப்படின்னாக்கா, கர்த்தர் இந்த 3வது நாளில் மட்டும் 2 முறை நல்லதுன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் யூதர்கள் இன்னைக்கும் பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது 3வது நாள் தான் எல்லா ஃபங்க்ஷனுமே வைப்பாங்க. நம்ம ஆட்கள் செவ்வாய்க்கிழமைன்னு அலறுவாங்க. ஏன்னா அன்னைக்கு கர்த்தர் 2 முறை நல்லதுன்னு சொல்லியிருப்பார். ஆக அந்த ஒரு நல்லது இந்த மனிதனுக்கானது. எல்லாருமே சொல்லாமா? அதனால தான் நல்ல திராட்சை ரசத்தை இன்று வரைக்கும் தேவனுடைய அந்த சித்தத்தை செய்து முடித்து இந்த உபதேசத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உபதேசத்தில் நிரப்பப்படுறான்டானாக்கா அவன் சிலுவையில் செத்துருவான். என் தேவன் கொடுத்த என் மனைவி, இவள் என் மனைவின்னு டைரக்டாக பார்த்துன்னுக்கிறான். இன்றைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? ஏம்மா, உன் கணவனுக்கும் உனக்கும் பிரச்சனை வருதா? அதுக்கு காரணமே நீ தான். ஏனென்றால் நீ இன்னும் தேவனை பார்க்கல, கிறிஸ்துவை பார்க்கல. உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நான் நடுவாக நிற்கிறேன். இதுதான் உபதேசம். ஏதேன் தோட்டத்தில் இந்த கற்புக்காகத்தான் ஆண்டவருக்கு இந்த கணவன் மனைவி உறவில் மட்டுமே கற்பை பார்க்க முடியும். ஆக உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கு நான் நடுவாக நிற்கிறேன். இதுதான் உபதேசம். அப்ப கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்திருக்கிறார். அப்ப நடுவாக நிற்கும் போது நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் என் மனைவியை பார்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ள தான் கணவனை பார்க்கணும். ஆக இதில் கன்ஃபார்ம், இதில் பூர்ணப்பட்டுட்டோம்னாக்கா கர்த்தருடைய வருகையில் பங்கடையலாம். இதுதான் உபதேசம். இதுதான் ஒவ்வொரு உபதேசமும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் நல்லதுன்னு சொல்லலை. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த ஆதாமை அழைத்து கொண்டு போய் இந்த உபதேசத்தை கொடுத்தார். இந்த உபதேசத்தில் இந்த ஆதாம் நிலைத்திருக்கவில்லை. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேராக கல்யாண வீட்டுக்கு போய் இந்த கற்சாடியை எல்லாம் திராட்சை ரசத்தினால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இந்த கற்சாடி ஆகிய இந்த ஆதாமை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 13வது அதிகாரம், எரேமியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். எல்லாரும் கரங்களை தேவன் சொல்லாமா? சகல ஜாடிகளும், ஏ ஆதாமே உனக்குள்ள தண்ணீரினால் நிரப்பப்படு, இந்த தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்படு, கர்த்தருடைய உபதேசத்தில் நிரப்பப்படுன்னு சொன்னா ஒருத்தருக்கு பைபிள் சரியா புரிய மாட்டேங்குது. ஏதோ வரோம், ஏதோ ஆண்டு ஏதோ பண்றாரா, ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி போயின்னுக்கிறீங்க. உட்காந்து பைபிளை யாரும் வாசிக்கிறது இல்லை. சரி, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல, உத்து கேளு. சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படணும். இந்த திராட்சை ரசம் என்பது ஜீவனுள்ளரை களிப்பாக்கணும். எல்லாரும் என் சகோதரர்கள், அவள் தான் நீ தேவனை முகமாக சந்திக்கலாம். அப்போ நீ திராட்சை ரசத்தில் நிரப்பப்பட வேண்டும். இந்த கற்சாடி திராட்சை ரசத்தில் நிரப்பப்பட வேண்டுமே ஆனால், நல்லது என்று சொல்லப்பட வேண்டுமே ஆனால், நான் உபதேசத்தினால் நிரப்பப்படணும். வேற ஒண்ணுமே வேணாம். கர்த்தருடைய உபதேசத்தில் நீ நிரப்பப்பட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள தெய்வீகம் வெளிப்படும், சகோதர சிநேகம் வெளிப்படும், திராட்சை ரசம் வெளிப்படும். இந்த திராட்சை ரசம் தான் ஆளுகை செய்ய போகும். ஆக சகல ஜாடிகளும் திராட்சை ரசம். சகல ஜாடி 6 கற்சாடி. அந்த 6 என்பது 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள். இது ஒவ்வொன்றும் ஆதாமுக்காக ஏன் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பார்த்து ஞாபகம் இருக்குதா? இருள் ஒளி, அப்புறம் பகல், அப்புறம் இரவு, இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு வந்து ஞாபகம் இருக்குது. அதான் சகலமும். இந்த சகல 6 கற்சாடியும் திராட்சை ரசத்தில் நிரப்பப்படும். அதுதான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு அவர் இந்த ஊழியத்துக்கு வந்ததுமே நேராக கல்யாண வீட்டுக்கு போனதுக்கு காரணமே ஏதேன் தோட்டத்தில் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதை மறுபடியுமாக இந்த பூமியில் வந்து கர்த்தர் புதுப்பித்து விட்டார். ஆமேன் சொல்லுவோமா? அப்படியானால் அந்த கல்யாணத்தில் என்ன குறைவுபட்டுச்சுன்னா, அந்த மணமகனுக்குள்ள உபதேசம் இல்லை. கர்த்தருடைய இந்த உபதேசம் தான் மகிமை. ஆக இந்த ஆதாம் செய்த இந்த பாவத்துக்கு ஒரு விமோச்சனமாக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 15:7 வாசிங்க பார்க்கலாம். 15:7
பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அழைத்தவர் என்றால் என்னை சிருஷ்டித்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவர் என்றால் என்னை சிருஷ்டித்தவர். என்னை எதற்காக அழைத்து வந்தார்? ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் ஏன் அழைத்து வந்தார்? உபதேசம். அதுதான் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய நீதி நியாயங்களை உபதேசிப்பானே. அதனால தான் ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி. ஆமேனா? அதனால தான் ஈசாக்குக்கு ஒரே ஒரு ரெபேக்காள். ஆக ஈசாக்கு ஒரு கிறிஸ்துவைக்குடைய மாதிரியாக அங்கே நிறுத்தினார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? நல்லா கவனிங்க. கர்த்தர் அழைத்ததே கணவன் மனைவி உறவினுடைய கற்புக்காகத்தான். அதனால தான் திருமண நாளெல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிஞ்சுக்கங்க. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு திருமண நாள் காரியத்துக்கெல்லாம் அதிகமாக நான் ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே என்னன்னா, இந்த கணவன் மனைவிய கற்பு திராட்சை உனக்குள்ள உன்னை அழைத்தவரை நீ ஒவ்வொரு நாளும் அழைப்பாயானால் நீ அற்புதமாய் மாறிவிடுவாய். வாலிப மகனே, வாலிப மகளே, நீ நல்ல உபதேசத்தில் நிரம்பினாவே போதும். புரிஞ்சு போச்சா? இந்த 6 கற்சாடியும் அந்த தண்ணீர்னால் நிரப்புனது போல இனி இந்த வேதத்தினுடைய உபதேசத்தில் ஒவ்வொரு நாளும் நிரப்பினாவே போதும். கர்த்தர் உன்னை மகிமையான திராட்சரசமாக, நல்ல முதல் தரமான திராட்சரசமாக உன்னை மற்றவர்கள் மத்தியில் கலிகூற செய்வார். ஆமெனா? உன்னை பிசாசால பாவத்தை தள்ள முடியாது. உபதேசத்தில் நிரம்புங்க. பயப்படாதீங்க. இன்னைக்கு எனக்கு பொல்லாத சிந்தனை வருது, என்னால் ஆண்டுக்குள்ள நிற்க முடியல, வேற ஒன்றுமே இல்லை. உட்காந்து நல்லா பைபிளை படி. உபதேச சபையில் தான் வரும். பைபிளை படிக்கிறதுல உபதேசம், டாக்ட்ரின். ஏன் ஆசரிப்பு கூடாரம், ஏன் பலகைகள், ஏன் சிவப்பு நூல், ஏன் பலிபீடம், ஏன் 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 வெள்ளாடு, ஏன் இந்த பண்டிகை, ஏன் கூடார பண்டிகை, ஏன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிறிஸ்து எப்படி அவர் பிரதிபலனாக வந்திருக்கிறார் என்கின்ற டாக்ட்ரினால நிரப்பப்பட்டால் தான் அது அற்புதமாய் திராட்சரசமாய் மாறும். திராட்சரசம் என்பது ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். எல்லாரும் சகோதர சிநேகம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இன்னமும் குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை. இன்னும் மருமகள்கள் மாமியாருக்கு சாப்பாடு சோற போட மாட்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உன் ஜாடியில தண்ணீர் இல்லை, உபதேசம் இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் ஆதாமை அழைத்தார். ஆதாமை அழைத்து கொண்டு தோட்டத்துக்கு வந்தார். ஆதாம் இந்த உடன்படிக்கை மீறிவிட்டார். உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் தான் நடுவா நிற்கிறேன், நீ செத்துறா என்னோட சிலுவையில் என்னார். அப்போ இந்த சிலுவையை பற்றின உபதேசம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். ஆமேனா? இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஏங்க கணவன் மனைவி சண்டை வருது? இந்த கற்சாடி தண்ணீரினால் நிரப்பப்படவில்லை. ஆமேனா? இந்த கற்சாடி இந்த ஜீவ வார்த்தையாக தண்ணீரில் நிரப்பப்படலை. அதனால தான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரச்சனை, போராட்டம். நீயே உன்னை கண்டுபிடிச்சிக்க. உன் கணவனுக்கு நீ எல்லா கதை கீழ்ப்படியணும். உன் மனைவியில எல்லா கதை அன்பு கூறணும். இது எப்போது நடக்கும்? உபதேசத்தை உக்காந்து நீ கற்றுக்கணும். அப்போதான் இந்த உனக்குள்ள இருக்கிற தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்படும். இப்போ கடகடன் இந்த உபதேசம் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து வாசிக்க போல தான் ஆபிரகாம் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா? கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். எடுத்து வாசிக்கலாம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அங்கே வந்தபோது கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தரை அழைத்தார். பாருங்க 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மம்ரேன் சமபூமியில் வந்தபோது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் சொன்னபடி செய்கின்றார்கள். அழைத்தவரை ஆபிரகாம் அழைத்தார். ஆமென் சொல்லாமா? என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. அழைத்தவரை அழைத்தால் நீங்கள் அற்புதமாக மாறிவிடுவீர்கள். கரெக்டாக ஏற்ற வேளையில் ஒரு உற்பவ கால திட்டத்தில் இங்கே தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமே, இப்போ ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 99 வயசு கிட்ட வந்துருச்சு. ஒரு உற்பவ கால திட்டத்தில் உங்ககிட்ட வருவேன், சாரால் ஒரு குமாரனை பெற்றிருப்பேன். அது வரைக்கும் ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஸ்டடி இல்லை. அது வரைக்கும் சிலுவையை பற்றின உபதேசம் ஆபிரகாமுக்குள்ள அப்படி இப்படி இருக்குது. ஆனால் இந்த ஆபிரகாம் என்கின்ற கற்சாடிக்குள்ள தண்ணீர்னால் நிரப்பினார். அது திராட்சரசமாக வழிந்தோடுகிறது. ஆமென் சொல்லுவோமா? எப்படி வழிந்தோடுகிறது? அவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி சகோதர சிநேகம் உடையவராக திராட்சரசமாக. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? திராட்சரசம் என்றால் சகோதர சிநேகம். எல்லாரையும் களிப்பாக்கணும். உன் குடும்பத்தாரை நீ களிப்பாக்கணும்.
உன்னால் உன் கணவனை மட்டும் நேசிக்க முடியுதா கணவனாக? உன்னால் உன் மனைவியை மட்டும் நேசிக்க முடியுதா மனைவியாக? ஆக இதுதான் தேவனுக்கு தேவையே. பிரச்சனையே என்னன்னா, இந்த உபதேசம் உனக்குள்ள போகாம முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கணவனுக்கு இப்படி கீழ்ப்படி, மனைவி இப்படி நேசி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிடுறாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது மாறவே மாறாதுங்க. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்குள்ள உபதேசம் போய் உட்காரணும். என்னுடைய உபதேசம் பனியே போல பொழியும், அந்த தண்ணீர் இறங்கணும். உபாகமம் 32:1 வாசிங்க பார்க்கலாம். 1-2 வாசிங்க. உபாகமம் 32:1-2. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம். புரிஞ்சு போச்சா? உபதேசம் நல்லா கவனிங்க. வசனம் அல்ல, வசனத்துக்கு உள்ள இருக்கிற உபதேசம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சிலுவையை பற்றின உபதேசம், அவ்வளவுதான். கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் நமக்காக? ஆக அவர்தான் ஆதியும் அந்தமமானவர். நம்மை அழைத்தவர் இந்த உபதேசத்தை தான் கொடுப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இந்த உபதேசத்துக்காகத்தான் கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நான் ஏன் மரிக்கணும்? கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது என் உபதேசம் என்னுடையதா இராது என்று யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் சித்தம்? எல்லாம் கவனிங்க. நம்ம மாம்சத்தை இருக்குதா? இந்த மாம்ச சித்தத்துக்கு கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் ஒரு மனிதன் செத்தால் தான் மனைவியை நேசிக்க முடியும். அப்போ இந்த உபதேசம் உள்ள வரணும். டாக்ட்ரின், டீச்சிங், பைபிள் டீச்சிங் வரணும். கிறிஸ்து இயேசு நம்மை படைத்தது நோக்கமே கணவன் மனைவி உறவுக்காக. கணவன் மனைவி உறவு எப்போது பலப்படும் என்றால் உபதேசம் தண்ணீரினாலே நிரப்பப்பட வேண்டும். இந்த 6 கற்சாடி, 6 என்கின்ற மனிதனாகிய இந்த கற்சாடி தண்ணீரினால் நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற எல்லா குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பைபிள் தெரியல, அவ்வளவுதான். பைபிள் டாக்டரின் தெரியல. உட்கார்ந்து பைபிள் வாசிங்க. அழைத்தவருக்கு அழைப்பு கொடுங்க. என் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க, என் குடும்பத்துக்கு வாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் இடையில நீங்க நில்லுங்க. இயேசுராஜா, எனக்கும் என் கணவனுக்கும் இடையில நீங்க இருங்க. சிலுவை மட்டுமே எனக்கு, ஏனென்றால் என் தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனுக்கு தான் இந்த உபதேசம் புரியும். எல்லாருக்கும் பைபிள் மேல தாகம் வராது. எல்லாரும் இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள், இசைந்திருக்கவில்லை. அவருடைய நோக்கமே கணவன் மனைவி உறவு, அந்த கற்பு அது நிலைத்திருக்கணும்னா, அது நிலைத்திருந்து முகமுகமாய் எல்லா சகோதர சகோதரிகளையும் முகமுகமாய் தரிசிக்கிற அந்த அனுபவம், அதுதான் களிப்பு, திராட்சரசத்தின் களிப்பு. அதான் நல்லது, நல்ல திராட்சரசம். எப்பொழுது தேவன் மனிதனை நல்லதுன்னு சொல்றாரோ, அவன் நல்லதுன்னு, ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லிட்டாருன்னா அவன் அப்படியே அவர் ராஜ்யத்துக்கு போயிடுவான். ஆனால் நியாயம் திருத்தாருன்னா அவன் அக்னி கடலுக்கு போவான். அக்னி கடல்ல மனிதனுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர். தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு அழிவு கிடையாது. எம்மா கவனிங்க, தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. ஒன்று அவன் ஏசப்பா ராஜ்யத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் நரகத்தில் இருக்கணும். வாலிப பிள்ளைகளே, நீ ஒன்றுத்துக்கு பயப்படாத, உபதேசத்தை மட்டும் கற்றுக்கினே இருங்க. எப்பெல்லாம் சபை கூடுதோ விடாதீங்க. வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு என் கூட என்ன பேசுறாரு. இந்த உபதேசமே எதுக்குன்னா, உன் கணவனை மட்டும் உன் கணவனாக பார்க்க, மீதி எல்லாரும் சகோதரனாக பார்க்க. உன் மனைவியை மட்டுமே மனைவியாய் பார்க்க, மீதி எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ கர்த்தருடைய வருகை வரும்போது
ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் அப்போ அவர் வர்றதை எதை நோக்கி வர்றாருன்னா, கற்சாடி தண்ணீரினால் நிறைந்திருக்கிறதா, அது திராட்சரசமாக எல்லாருக்கும் களிப்பை கொடுக்கிறதா, நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீர்? ஆமெனா? வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் சும்மா இல்லை. ஏன் அவர் அந்த முதலாவது அற்புதம் அவருடைய நோக்கமே குடும்பம் 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 குடும்பம். பைபிளை வாசி, உன் பிரச்சனைக்கெல்லாம் பைபிள் இருக்க முடிவு. பைபிள் உன்னோட பேசும், கர்த்தர் உன்னோட பேசுவார். ஆக இங்கே என்ன நடக்குதுன்னா, உன் மாம்ச சித்தத்துக்கு நீ செத்து தேவ சித்தம் அப்படி வந்துச்சுனாக்கா, தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த கணவன், மீதி பேரெல்லாம் என் சகோதரர்கள், என் சகோதரிகள். இந்த தண்ணீர் திராட்சரசமாய், நல்ல திராட்சரசமாய். புரிஞ்சு போச்சா? நீங்கள் தேவனை சந்திக்கணும்னா உங்களுடைய ஆத்துமாவை, உங்கள் இருதயத்தில் இந்த உபதேசத்தினால நல்லா நிரப்புங்க. வசனத்தினால உங்கள் ஆத்மாவை நிரப்புங்க. எல்லா பிரச்சனை நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம். இந்த இடத்துல சொல்றாரு தெளிவா, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஆக அங்கே சுயத்தை கொண்டு வரார். நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனுக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்தார். அந்த சுயாதீன சித்தம் தேவ சித்தம் செய்வதற்காக பயன்பட வேண்டும். நம்முடைய சித்தத்தில் தேவன் இணைந்து செயல்பட விரும்புகிறார். அப்போ உன்னால என்னால் முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தோடு கூட மரித்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவே ஆதி, இயேசு கிறிஸ்துவே அந்தம், இயேசு கிறிஸ்துவே முந்தினவர், இயேசு கிறிஸ்துவே பிந்தினவர். ஆக இயேசு கிறிஸ்து தான் சாக வேண்டும், எனக்காக சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும். நீ உபதேசத்தை கேட்கும்போது ஒவ்வொரு வினாடியும் எனக்காக என் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமேனா? இந்த எண்ணம் உனக்குள்ள வரணும். உன் சுயம் சாகணும். எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ தான். உன் கணவன் மேலே அப்படி அடுக்குவ பிரச்சனையை, அதுக்கு காரணமே நீ தான். உன் மனைவி மேலே பிரச்சனையை அடுக்குவ, அதுக்கு காரணமே நீ தான். ஏன் உனக்குள்ள உபதேசமே உள்ள உட்காரல? இந்த யாக்கோபை கர்த்தர் அழைத்தார். நல்லா கவனிங்க. இந்த சுயம் செத்தவன் தான் யாக்கோபு. பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களுடைய சுயத்துக்கு செத்தவர்கள். 48வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48:12. யாக்கோபே, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி என் உபதேசத்துக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. முந்தினவர் என்றால் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர், பிந்தினவர் என்றால் சிலுவையில் மரித்தவர். ஆக என்னுடைய உபதேசம் யாக்கோபுக்கு உபதேசம் வெளிப்பட்டது, யாக்கோபுக்கு சத்தியம் வெளிப்பட்டது. என்ன சத்தியம் வெளிப்பட்டுச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு முந்தினவர், பிந்தினவர். எனக்காக அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு ஆனார். என்னை மீட்கிறதுக்காக சிலுவையில் பலியானார். அவரோடு கூட நான் சிலுவையில் செத்தேன். இதுதான் உபதேசம். இந்த தண்ணீரினாலே, இந்த ஜீவ தண்ணீரினாலே, இந்த பனி போல மழை போல பெய்கிற அவருடைய உபதேசம் அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள்ள போய் உட்காரணும். உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரத்தில் இந்த வசனம் எங்கே போய் உட்கார வேண்டும் என்று தேவன் சொல்லுவார். திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து, அதாங்க தண்ணீரால் நிரப்பப்படுறது உபதேசம். டாக்டரின் தெரியணும். ஆபிரகாம்னா யாரு, ஈசாக்னா யாரு, யாக்கோபுனா யாரு, ஏன் கிதியோன் வந்தார், ஏன் நாகும் புத்தகம், ஏன் ஒபதியா புத்தகம், ஏன் மல்கியா புத்தகம், ஏன் யோனாவை அந்த மீன் விழுங்குச்சு, எல்லா டாக்டரின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சு போச்சா? யாருக்கும் புரியலையாமா? சரி, எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க, எல்லாம் புரிஞ்சுங்க. கொஞ்சம் அலர்ட்னஸ் ஆகுங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்காதீங்க. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. ஏசப்பா கல்யாண வீட்டுக்கு போனாரா? எல்லாம் கவனிங்க. ஏசப்பா ஏன் கல்யாண வீட்டுக்கு போனார்? ஏன் அவர் கல்யாண வீட்டுக்கு போனார்னா, ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க. அவ்வளோதான். ஒரு கற்புள்ள குடும்பத்தை உருவாக்க, ஒரு நல்ல ஒரு நீதி உள்ள குடும்பத்தை உருவாக்க, ஒரு நீதிமானை உருவாக்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை இருதயத்தை தரிக்கணும். அவ்வளோதான். இந்த கற்சாடிக்குள்ள உபதேசமாகிய இந்த வசனத்தினுடைய வசனங்கள் முதல்ல வசனம் உள்ள பதிச்சிருக்கணும். அப்புறம் ஏன் இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு உபதேசம் வரும்போது அதை படிக்கணும், டாக்டரின் எடுக்கணும், டீச்சிங் நல்லா கற்றுக்கணும். உட்காந்து பைபிள் ஸ்டடியில் உட்காந்து எல்லா பைபிள் ஸ்டடியும் உட்காந்து நல்லா உள்ள ஃபில் பண்ணியிருக்கணும்.
இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளம் கட்டி உங்கள் கண்கள் நடுவில் ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. யாருக்கு உபதேசித்து? உங்களுக்கே உபதேசம் தெரியலையே, அப்புறம் பிள்ளைங்க என்ன உபதேசம் கொடுப்பீங்க? நீ வசனத்தை தேத்து உன் இருதயத்தில் நிரப்பு, உன் இருதயத்தில் நிரப்பு. என்ன உபதேசம்? கிறிஸ்துவே முந்தினவர் பிந்தினவர், இயேசுவே ஆதியும் அந்தம், இயேசு தேவன், இயேசு தேவன் எனக்காக மரிக்க வேண்டும், அவரோடு நான் மரித்தேன், என் சுயத்துக்கு அவரோடு மரித்தேன். அப்போ தான் உன் கணவனை நீ உண்மையாக நேசிக்க முடியும். ஆக இயேசு கிறிஸ்து இந்த முதலாவது அற்புதத்தை ஏன் கல்யாண வீட்டில் செஞ்சார்னா, அவருக்கு தேவை கணவன் மனைவி உறவு. எங்க இருக்குது இன்னைக்கு? எங்க இருக்குதுங்க? காட்டுங்க. அதுக்கு உட்காந்து உபவாசம் பண்ணி சுயத்தை உடைக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் உபவாசத்துக்கு போய் சுயத்தை நல்லா அடிச்சு உடைக்கணும். பரிசுத்த ஆவியான உள்ளே வந்து சொல்லிக் கொடுப்பார் ஒரு உபதேசத்தையும். அதனால் வருகையை குறித்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கறதுனால வருகையில் போகிறதில்ல. உன்னுடைய இருதயத்தை டாக்டரின் உபதேசத்தில் நிரப்பணும். அப்போ தான் உன் பிள்ளைக்கு உபதேசிக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் தான் பிள்ளைக்கு உபதேசிப்பார். ஆதாமை அழைத்து கொண்டு வந்தார். ஆதாம் உடன்படிக்கை உடைத்து விட்டார். ஆபிரகாம் உடன்படிக்கையில் நிலைத்திருந்தார். அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆக அவர் கல்யாண வீட்டுக்கு போய் அந்த கற்சாடி, அங்கே திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இல்லை என்பது சகோதர சிநேகம் இல்லை, ஜீவனுள்ளோரை களிப்பாக்கவில்லை. குடும்பத்தில் நீ சண்டை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மாமியாருக்கு 4 புள்ள 5 புள்ள 10 புள்ள கூட இருக்கட்டும், ஆனால் உன் கடமை உன் மாமியாருக்கு சோறு போட வேண்டியதே. உன்னால் சோறு போட முடியல தெரியுமா? உபதேசம் உள்ள இல்லை. உபதேசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா தெய்வீக பயம் வந்துடும், அங்கே பலியாகிற அனுபவம் வந்துடும். அங்கே என்ன வரும்னா, அந்த திராட்சரசத்தின் களிப்பு அங்கே வெளிப்படும். திராட்சரச ஜீவனுள்ள களிப்பாக்கும். நல்லா கவனிங்க. இதுதான் ஆளுகை செய்ய போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் ஏன் முதலாவது அற்புதத்தை அங்கே கல்யாண வீட்டில் செஞ்சார்னா, உபதேசம். உபதேசம், தண்ணீர், ஜீவ தண்ணீர், வார்த்தை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் அவன் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்கள், அந்த நீர் என்பது வார்த்தை, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிரத்துக்கிற மரத்தை போல் இருக்கிறான், அந்த செழிப்பு. ஆக தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற இந்த ஒரு மாபெரும் காரியம் என்னவென்று சொன்னால், இந்த திராட்சரசமாய் நீ மாறணும், அற்புதமாய் நீ மாறி இருக்கணும். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா, உன்னை அழைத்தவரை, உன்னை சிருஷ்டித்தவரை நீங்கள் அழையுங்கள். எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் கணவனுக்கும் இடையில் நீங்கள் வாங்க ஏசப்பா. ஆமேனா? உம்முடைய கல்வாரி சிலுவையில் நான் உம்மோடு கூட நான் மரிக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் யூதா, இதுதான் ஆளுகை செய்ய போகிறவன். நல்லது என்கின்ற அந்த ஒரு நல்ல காரியம், நல்ல திராட்சரசம். ஒரு சில வசனங்கள் எடுத்து வாசிங்க. இந்த திராட்சரசத்தை குறித்து ஆதியாகமத்தில் இந்த யூதாவை குறித்து கர்த்தர் அங்கே பேசும்போது 49ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த அவர் என்பதுதான் யார் என்றால் கிறிஸ்து இயேசு. நல்லா கவனிங்க. இந்த யூதாவை குறித்து சொல்றாரு. இந்த யூதா யார் என்றால், அவர் ராஜாதிபத்தியம், அதாவது ராஜ்யம் யூதா கிட்ட தான் வந்துச்சு. யூதா கோத்திரத்து சிங்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஏன் என்றால், அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், கழுதை குட்டி என்பது கோவேறு கழுதை, ராஜா ஏறுகிற கழுதை. இதோ உன் ராஜா சாந்தம் உள்ளவராய், மனத்தாழ்மை உள்ளவராய், கழுதை மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறார். ராஜா ஏறி வருகிறார். ஆக ராஜாதிபத்தியம், அதாவது என்றென்றைக்கும் நித்திய ராஜாவாக இருக்க வேண்டுமேனால் உன் கழுதை குட்டி திராட்சை செடியிலும், தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். இதுதான் யூதா. இந்த திராட்சை ரசமாக நீ மாறணும், மாறி இருக்கணும். சகோதர சிநேகம் பெருகி இருக்கணும்.
அன்பு பெருகி இருக்கணும். உனக்கு ஒரே ஒரு கணவன், ஒரே ஒரு மனைவி. ஆமேனா? ஆக இந்த குடும்பம் இதுவரைக்கும் இந்த ஜீவவாசல் ஜப வீட்டில் நம்ம என்ன உபதேசித்தோம்? இதனால் நான் பட்ட வேதனைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இதை கூடமா செய்யக்கூடாது, இப்படியா பண்ணக்கூடாது. தாவீது அங்கே நான் நீசனும் என் தேவனுடைய என்னுடைய பார்வைக்கு நான் அர்ப்பணமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் கழட்டி போட்டு தேவனுக்கு மகிமைக்கு முன்பாக ஆடினது போல என்னையும் என் குடும்பத்தையும் மொத்தத்தையும் கழட்டி போட்டு நான் என் தேவனுக்கு நீசனும் நான் என் பார்வைக்கு அர்ப்பணமாக இந்த உபதேசங்கள் எல்லாம் பச்சையெல்லாம் எடுத்து காட்டியாச்சு. இதுக்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன். 2வது திருமணம்லாம் பண்ணி வச்சேன், சியோன் திருமணம்னு சொல்லி. புதுசாக என்ன பண்ண, எப்போ, எந்த வருஷம் அது? 2021 இல்லையா? 2021 அந்த உபதேசத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு நான் எவ்வளவோ பாடுபட்டேன். எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் அந்தரங்கமான எவ்வளோ ஆலோசனைகளை கேட்டு விசாரிச்சுலாம் கொடுத்து ஒரே ஒரு நோக்கம், கணவன் மனைவி இவங்களுக்கு சத்தியம் புரிஞ்சால் தான் பிள்ளைங்களை கரெக்டாக வளர்ப்பாங்க. வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் உபதேசத்தில் நிரப்பினா மட்டும்தான் கரெக்டாக தேவசித்தை நிறைவேற்ற முடியும். நல்லா உட்காந்து உபதேசத்தை நல்லா பைபிள் படிங்க. வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இங்கே யூதா என்றென்றைக்கும் அவரோடு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே போகுறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் திராட்சை ரசம், அந்த ரத்தம் போன்ற திராட்சை ரசம். ஆக இதுதான் தேவனுடைய அந்த மகிமை. இன்ன வரைக்கும் மனுஷனை நல்லதுன்னு தேவன் சொல்லலை. உன்னை நல்லதுன்னு சொல்லணும்னா உன்னுடைய ஜாடி இந்த திராட்சை ரசத்தினால், இந்த தண்ணீரினால் நிரம்பி இருக்குமே. ஆனால் இந்த மொண்டு வெளியே போகும்போது உன் சகோதரத்தில் இது திராட்சை ரசமாக மாறி இருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை இரத்தமாகிய கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்து இயேசுவினுடைய உபதேசம், அவர் ஏன் மரிக்க வேண்டும், அவர் எனக்காக ஏன் மரிக்க வேண்டும், இது இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள நடக்கும். இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு வந்தாலும் உன்னை நல்லதுன்னு சொல்ல முடியுமா? செக் பண்ணிக்கங்க. எடுத்து வாசிங்க பாருங்க. கடைசி வாசத்தை முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் இப்போதான் ஆண்டவர் அங்கே நல்லது என்கின்ற வார்த்தையை மனுக்குலத்தை பார்த்து சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, அவள்தான் போதும். ஆமேனா? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உண்டாக்கிட்டு ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லல. ஏனென்றால் உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசத்துக்கு ஆதாம் செவி கொடுக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் செவி கொடுத்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அங்கே நின்றதுனால ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். நல்லதுன்னு இன்னும் மனுக்குலத்தை ஆண்டவர் சொல்லலை. எந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் நல்லதுன்னு சொல்கிறாரோ அவங்க எல்லாம் அவர் ராஜ்யத்துக்கு போவாங்க. எப்பா வாலிப பிள்ளையே, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உபதேசத்தில் நில்லுங்க, வந்து டாக்டரினை கற்றுக்குங்க, உட்காந்து படிங்க, பைபிளை நல்லா ஃபீல் பண்ண, நல்ல மனசில் மனப்பாட வசனங்களை எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. வாலிப பிள்ளைங்களை சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு மனப்பாடமாக ஒரு வாக்குத்தத்தை வந்து ஒப்பிங்கன்னு சொல்லி நானும் மறந்துட்டேன், நீங்களும் அப்படியே விட்டீங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நல்லா கவனிங்க. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எதை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் மனக்குழப்பம் நல்லா கவனிங்க. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் ஏற்படுது, மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், போராட்டங்கள்லாம் வரத்துக்கு காரணம் என்னென்னா இந்த வசனத்தின் மேலே ஒரு தாகம் இல்லை. அப்பா அம்மாங்க பிள்ளைங்களை வசனம் நடத்தணும். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி வாலிபர் கூடுகையிலெல்லாம் நிறைய ஆலோசனை கொடுத்து ஒரு சில காரியங்கள் சொல்கிற, நைட்டில் படுக்க போகும்போது வசனத்தை வாசித்து படு, காலையில் எழுந்துக்கும் போது வசனம் கூட பேசும், அதே நினைவில் எழுந்துக்கணும், அந்த நாள் நல்லாயிருக்கும், உட்காந்து நல்லா வசனத்தை நல்லா படி அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ சொல்லி கொடுக்குறோம். அது பெற்றவங்களும் அதை கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அவங்கள கரெக்டாக நடத்தணும். அதுதான் ஆபிரகாம். அப்போ நல்லது அப்படின்னு இன்னும் சொல்லலை. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த மணவாளனை பார்த்து நல்லது, எல்லாரும் சொல்லாமா, நல்ல திராட்சை ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்? ஆமேனா? அந்த திராட்சை ரசம் எல்லாரையும் களிப்பாக்கணும், எல்லாரையும் சமாதானமாக இருக்கணும். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதன் அழியவே முடியாது, மனுஷனுக்கு அழிவே கிடையாது. மரித்தோர் அத்தனை பேர் எழுந்துக்கு போகிறாங்க. நல்லது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாருன்னா அவர் ராஜ்யத்துக்கு போயிடுவேன். நீ செஞ்ச பாவத்தெல்லாம் விசாரிச்சார்னா அக்னி கடலுக்கு போவ. அங்கேயும் அது முடிவே கிடையாது, மனுஷனுக்கு அழிவே கிடையாது. அவன் 24 மணி நேரம் துடிக்கணும். நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் புரியாமல்
எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, சர்ச்சைக்கேமா வரல, ஐயோ எனக்கு வேலை கொடுக்குது, வேலையில் லீவ் தர மாட்டுறாங்க, அப்புறம் இப்படி அப்படின்றாங்க. நீங்களும் விட்டுறீங்க உங்கள் குடும்பத்தார. நரகம் இருக்குதுமா, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நரகம் இருக்குது. அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் ஃபில் ஆகணும். அதுக்கு தான் எத்தனை பைபிள் ஸ்டடி, எவ்வளவு எத்தனை மணி நேரம், 5 மணி நேரம் உட்காந்து டம்மா அப்படியே 2 பாட்டை பாடிட்டு உட்காந்து உங்களுக்கு எவ்வளோ வசன உபதேசம் கொடுத்தோம். எல்லாம் உபதேசங்கள், டாக்ட்ரின் வசனங்களை நீங்கள் நல்லா படிங்க. எடுத்து உபதேசம் கொடுக்கணும். என்ன ஒரே ஒரு வார்த்தை, நல்லதுன்னு சொல்லணும். உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை உத்தமையாக நாம் மாற வேண்டும். அப்போ நல்ல திராட்சரசமாய் நாம் வெளிப்பட வேண்டுமேனால் நமக்கு உள்ள தண்ணீரினால் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் உபதேசம், கிறிஸ்துவை பற்றின அந்த உபதேசம். கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன். எப்போதெல்லாம் சபை கூடுதோ அதுதான் ஓடி வந்துட்டார் ஆண்டவர். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஊக்கமாய் நீங்கள் உபதேசத்தை கொடுங்க. ஆக திருமண நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நல்லா ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு நல்ல உபதேசத்தை கற்றுக்குங்க. ஏதோ வெளி தோற்றத்தில் நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வெளியே பார்த்தா நிறைய கணவன் மனைவிகள்லாம் பார்த்தா ரொம்ப அன்பாக வெளியே காட்டிக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான கபடு நிறைஞ்சிருக்கும் உள்ள. ஏன்னா உபதேசம் மட்டும்தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். இன்றைக்கி ஏமாற்றிக்கலாம், வெளியில் ரொம்ப சூப்பராக காட்டிக்கலாம். ஆனால் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தில் வசனத்தில் உபதேசங்கள் நிறைத்திருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்ட மகிமையானவர், எனக்காக அவர் ஏன் சிலுவையில் பலியாக வேண்டும் என்கின்ற ரகசியம் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இது முழுக்க முழுக்க ரகசியம். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனதுக்கு காரணமே நல்ல திராட்சரசம் மாற. இன்றைக்கும் நம்முடைய வீட்டில் கணவன் மனைவி உறவு இருக்குது. ஆமேனா இல்லையா? உன்னை அழைத்தவரை அழையுங்கள், நீங்கள் அற்புதமாக மாறிடுவீங்க, அற்புதமான திராட்சரசமாக மாறிடுவீங்க. ஆமேன் சொல்லுவோமா? உங்களை அழைத்தவரை, உங்களை சிருஷ்டித்தவரை உங்கள் வீட்டுக்கு அழையுங்க. காலையில் எழுந்து கூப்பிடுங்க. நைட்டில் குடும்ப ஜபம், குடும்பமாக ஒன்றா உட்காந்து ஜபம் பண்ணுங்க. வசனத்தின் மேலே தாகமாக இருங்க, தாகமாக இருங்க. தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்று என்று கர்த்தர் சொன்னார். தாகமாக இருங்க. இந்த உபதேசத்தை உட்காந்து படிச்சுக்கினே இருங்க. உங்கள் சிந்தனையை லைட்டாக விட்டாலும் வேறு ஏதோ மாம்ச சிந்தனை உள்ளே வரும். வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுங்க. வசனத்திலேயே இருங்க, வசனத்தை தியானம் பண்ணிக்கினே இருங்க. சீக்கிரமாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிறது. அவருடைய மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணீங்க, நான் இனிமேல் இந்த வசனத்திலேயே நான் நிற்பேன். ஆமேனா? இந்த வசனத்தை நான் படிப்பேன், இந்த வசனத்தை தியானம் பண்ணுவேன். அவர் வந்த நோக்கமே உன் கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு. ஆமேனா? நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீர் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு மகிமையை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லுவோமா? நல்ல திராட்சரசமாக எல்லாருக்கும் அன்புலகம் மாறலாம். அதற்கு முன்பதாக இந்த தண்ணீரினாலே நம்மை நிரப்பலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பரலோக பரம பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை